ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம வரமிளகாயை விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், வெறும் தோல் மட்டும், ஏன்னா கலருக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லெண்ணெயில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போது கடாயை காய வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே அதில் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு அதில் எடுத்து வச்சுருக்க ஜீரகமும் மிளகையும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜீரகமும் மிளகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கருகிடக்கூடாது. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிடணும். ரொம்ப சுருள வதக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சிக்கனையுமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிக்கன் வாங்கும்போது ஈரல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்குவோம், ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ நார்மலாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுறோம். தண்ணி இல்லாமல் சிக்கனை ஆட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம சிக்கன்லேயே தண்ணி நிறையா பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் தான் செய்யணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா மூடி போட்டு மூடிடலாம். கனமான பாத்திரத்தில் பண்ணும் போது நமக்கு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு இதை எடுக்கும் போது சிக்கன் நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த கலர் நம்ம எக்ஸ்ட்ரா கலர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த வரமிளகாயில் உள்ள கலர் தான் அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சிக்கன் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா சுருள கிண்டி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு இறக்கணும். அப்படின்னா நமக்கு செம்மையான டேஸ்ட்டில் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் என்னென்ன டிஷ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள்.